நவ 20ஆம் தேதி பீகாரின் முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிகிறது. பதவியேற்பு விழாவுக்கு காந்தி மைதானம் தயாராகி வருகிறது. பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்து இருக்கிறது. பிரமாண்ட வெற்றியை தொடர்ந்து நிதிஷ்குமார் மீண்டும் எப்போது முதல்வராக பதவியேற்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. அதற்கு விடை கிடைக்கும் வகையில் நவ 20ஆம் தேதி 10வது முறையாக பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்கள், துணை முதல்வர்கள், கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்கின்றனர். நிதிஷ்குமாரின் முதல்வர் பதவியேற்பு வைபவங்கள் ஒருபக்கம் இருக்க, விழாவுக்கான ஏற்பாடுகள் மறுபக்கம் வேகமாக நடந்து வருகின்றன. புதிய அரசுக்கான பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் வேகம் எடுத்துள்ள நிலையில், தற்போது அங்கு காணப்படும் அரசியல் நிகழ்வுகளை இங்கே காணலாம். 1. பாஜ சட்டசபை குழு தலைவரை தேர்ந்தெடுக்க உபி துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மவுரியாவை கட்சி மேலிடம் பார்வையாளராக நியமித்துள்ளது. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், சாத்வி நிரஞ்சன் ஜோதி ஆகியோர் துணை பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டு உள்ளனர். 2. முதல்வர் பதவியேற்பு விழாவுக்காக பாட்னாவில் உள்ள காந்தி மைதானம் ஜ-ரூபாயாக தயாராக வருகிறது. தற்போது முதல்வராக உள்ள நிதிஷ்குமார் தமது பதவியை நவ 18ஆம் தேதி ராஜினாமா செய்வார். அன்றைய தினமே நடப்பு சட்டசபையும் கலைக்கப்படும் என்று ஐக்கிய ஜனதா தள முக்கிய தலைவர் விஜய்குமார் சவுத்ரி கூறியுள்ளார். 3. முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு முன்பே நவ 18ஆம் தேதி கட்சியின் சட்டசபை குழு தலைவராக நிதிஷ்குமார் முறைப்படி தேர்வு செய்யப்படுவார். 4. 6 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் என்ற பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் புதிய அமைச்சரவை இருக்கும். இதன் மூலம் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் சமமான வாய்ப்பு கிடைக்கும் என பாஜ எண்ணுகிறது. 5. சபாநாயகர் பதவி இம்முறை பாஜவுக்கு அளிக்கப்படும் என்று தெரிகிறது.